இன்னொரு பிரச்சனைன்ற மாதிரி இப்பதான் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத நம்ம தலைவரே ப்ரூவ் பண்ணாரு. அடுத்து என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்னு இப்ப கரூர் மேட்டர் கையில் எடுத்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரூர் அசம்பாவிதம் திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சவுக்கு சங்கரும் மாரிதாசும் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை, அதுக்கப்புறம் இப்ப என்டிஏ டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே திமுகவை தாக்கி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இப்போ தளபதி கூட்டணிக்கு ஒத்து வரலன்னு கரூர் பிரச்சாரத்தை ஜனநாயகன் ஷூட்டிங்னு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாங்க. இல்ல நான் தெரிஞ்சதான் கேக்குறேன், நானும் சினிமா இந்த கரூர் கிரவுட ஷூட்டிங் எடுத்தாதான் ஜனநாயகன் படத்தை பிரம்மாண்டமா காட்ட முடியுமா? அவதூறு பரப்பணும்னு முடிவு பண்ண சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்க விக்கிரவாண்டி மாநாடு இல்ல மதுரை மாநாட்டை காட்டி இத படத்துல ஒரு சீனா காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா கூட நாங்க கண்டிப்பா நம்புவோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து லோ குவாலிட்டி பிரிண்ட் எடுத்து அதை ஜனநாயகன் படத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. ஏண்டா மக்களை இன்னுமே நீங்க முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது காமராஜர் காலம் இல்ல சார், தளபதி ஆட்சி செய்ய போற காலம். இன்னொரு விஷயம் சொல்லிருக்கானுங்க, சிபிஐ ரெக்கவரி பண்றப்ப இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதான். ஏண்டா சிபிஐ ரெக்கவரி பண்ண ஃபுட்டேஜ் உங்களுக்கு எப்பறா கிடைக்கும்? இந்த ஃபுட்டேஜ்ல ஒண்ணும் கிடையாது, அது அடுத்த மேட்டர். ஆனா டிவிகே சேனலோட ஃபுட்டேஜ் தான் சன் நியூஸ் காரனும் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அது எப்படிங்க ரெக்கவரி பண்றதுக்கு முன்னாடி சேம் கிளிப்பா இருக்கு? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. அவதூறு பரப்பணும் அப்படின்னா அரமெண்டல் தனமா யோசிக்காதீங்க, அறிவாளியா யோசிங்க. அப்பதான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் சினிமாவுல நம்ம தளபதி படத்தோட ஓபனிங் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரவுட் இருக்கும். 1000 பேர் நின்னா கூட அத 10,000 பேர் நிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு சினிமா டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குங்க. இந்த பிரச்சார கிரவுட போய் படத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆடியோ லான்ச் கிரவுட பயன்படுத்திட்டு போறோம். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அங்க பூஜா ஹெக்டே இருந்தாங்க அப்படின்னு நக்கீரன் கோபால் சொல்லி இருக்காரு. இதுலயே புரிஞ்சுக்கீங்க இவங்களோட சுயரூபம் என்னன்னு. அண்ட் இதே தருணத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம கேப்டன் அவர்கள் அவரோட பிரச்சார கிரவுட படத்துல ஓபனிங் பாடல்ல பயன்படுத்தி இருக்காங்க. தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், தலைவன் தலைவன். ஆனா படத்துக்குள்ள ஒரு சீனா கன்வே பண்ண கூடாது. அது போல எண்டிங்ல மாசப்பா பயன்படுத்தலாம். தியேட்டர் ஓனர்ஸே நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு மூவி டீமை வச்சு ஷூட்டிங் பண்ணா அது அரசாங்கமே எதிர்க்கும். அரசாங்கம் பர்மிஷன் இல்லாம அதை நம்ம பண்ணவும் கூடாது. அந்த வகையில இந்த ஒரு தவறை நம்ம தமிழக வெற்றி கழகம் செய்யவே கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார்ல இருந்து அருண்ராஜ் வரைக்கும் இது அவதூறு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் உங்களோட மனநிலை ஸ்ட்ராங்கா தெளிவாகணும் அப்படின்னா தளபதியே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு பாருங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தெரியுமா? திமுக அதிமுகவை தாண்டி ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டுல கால் பதிக்க கூடாதுன்னு பல சூழ்ச்சிகளை கொண்டு வந்து தளபதியை அழிக்க பாக்குறாங்க. அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. உஷாரா இருங்க மக்களே. எக்காரணத்தை கொண்டு நம்ம தளபதியை நம்ம கைவிடக்கூடாது. நம்மள நம்பி